வாங்க, இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எத்தனையோ காரியங்கள் நம்ம நினச்ச காரியங்கள் நடக்காமல் அழுக்கு பிடிச்சி தூர ஒதுக்கி வச்சுருப்போம். எத்தனை காரியங்கள் நம்ம நினச்சது நடக்கலை, நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருப்போம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, இன்னைக்கு சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று வேதவசனம் சொல்கிறது. யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, நம்புறீங்க, உங்களுக்கு அப்படியே ஆவதாக. ஆமேன். எத்தனை காரியம் பழசாகி கிடக்குதோ அதெல்லாம் புதுசாக்க போகிறார். ஆமேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம் பாருங்கள். கர்த்தர் புதிதாக்குகிறவர். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போகின, எல்லாம் புதியதாகின என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நாளையில் வாங்க வேத கேள்விக்குள்ள போவோம். நீங்கள் பதிலை சொல்லுங்கள், பரிசை அள்ளுங்க. வாங்க வேத வசனத்துக்குள்ளே போகலாம். கண்டுபிடிச்சு போடுங்க, சரியா? மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்க யார் இறங்கி வந்தார்? யார் இறங்கினார்? நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டுகிறதை பார்க்கிறதற்கு யார் இறங்கி வந்தார் என்று வேதத்தில் பார்த்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஆலயத்தில் அமர்ந்திட்டால் அற்புதங்கள் நடக்குமே. ஆலயத்தில் இருந்ததால் இலக்கியாவுக்கு கிடைத்ததாம் அற்புதமான புதையல். யாருன்னு கண்டுபிடிச்சு போடுங்க. ஆலயத்தில் அமர்ந்திட்டால் அற்புதங்கள் நடக்குமே. ஆலயத்தில் இருந்ததால் இலக்கியாவுக்கு கிடைத்ததாம் அற்புதமான புதையல்னு வேதம் சொல்லி இருக்கிறது. பாருங்கள், எதுன்னு எதில் இருக்குது, யார் சொன்னால் என்னையான்னு கண்டுபிடிச்சி கட்டப்படுங்க. பதிலை சொல்லுங்கள், பரிசை வெல்லுங்க, சரியா? ஓகேவா? வாங்க ஒரு பாடல் பாடுறேன். என்ன பாடல்னு கண்டுபிடிச்சி போடுங்க, சரியா? வெட்டுக்கிளி காட்டுத்தேன் உண்டு வந்தான் யோவான். வெட்டுக்கிளி காட்டுத்தேன் உண்டு வந்தான் யோவான். உலகத்தை கலக்கிய மனிதனவன் உடுத்தியதோ ஓர் ஒட்டகத்தோல். உலகத்தை கலக்கிய மனிதனவன் உடுத்தியதோ ஓர் ஒட்டகத்தோல். என்ன பாடல்னு கண்டுபிடிச்சு போடுங்க. அது மட்டும் இல்லை, கர்த்தர் உங்களை எல்லா காரியத்திலையும் பழையதாய் கிடக்கிறது, நடக்காதது, நினைச்சது முடியாதது, இப்படியாப்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு புதிதாக்க போகிறேன்னு என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க, அவரை தேடுங்க, ஒரு குறை இல்லாமல் நடத்துவார். ஆமேன், ஆமேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அநேகர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் மறக்க மாட்டீங்க. ஏன்னா வேதத்தை பதில் சொல்கிற அவசரத்தில் போய் நீங்கள் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? நன்றி, தேங்க்யூ.